வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. வேதாந்திரி மகரிஷி ஆலியார் அருவி திருக்கோயிலிருந்து எங்களுக்காக ஆனமலை கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு யோகா பயிற்சி உடற்பயிற்சியும் மனவளக்கலை பயிற்சியும் இங்கே தனலட்சுமி ஆசிரியர் அவர்களும் அப்பாத்துறை ஆசிரியர் அவர்களும் எங்களுக்கு கடந்த 1.5 மாதங்களாக உடற்பயிற்சியும் மனவளக்கலை பயிற்சியும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு நான் கேஷுவலாகவே பேசுகிறேன். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி எல்லாருக்கும் எப்படிங்கிறது தெரியல, ஆனால் எனக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு பயிற்சியாக இருந்து ஏன்னா நான் பிரபஞ்சம் தேடி கொடுக்குங்கிறத நான் இதன் மூலமாக நான் உணர்ந்துட்டேங்க. எப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இந்த பாஸ்ட் 6 மந்த்தாகவே ஒருவேளை சனி பயிற்சியாலையும் இருக்கலாம் அப்படின்னா இவங்க நிறைய சொன்னாங்க. பிரபஞ்சம் மூலமாக என்னென்ன கிரகத்துக்காக என்னென்ன நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளோட கர்மா என்ன, அதனுடைய வினைப்பயன் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சொன்னாங்க. அப்போ ரொம்பவே மன உளைச்சல். எனக்கு அதை சொல்லவே இங்கிலீஷில் சொன்னால் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையோடு போயிடும். ஆனால் இது எனக்கு மன உளைச்சல். எனக்கு வேலையே விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் அந்த ஒரு லெவலில் இருந்தேன். அப்போ எனக்கு யோகா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்க. ஆனால் எங்கள் கல்லூரியிலையும் ஒரு யோகா பயிற்சி இருக்குது. அதுக்கு நான் தான் ஆக்சுவலி இன்சார்ஜ். ஆனால் ஒரு நாளும் நான் அந்த உடற்பயிற்சியோ மன பயிற்சியோ நான் எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அதுக்கடுத்து கமிட்மெண்ட் நிறைய இருக்கிறனால அந்தளவுக்கு நான் போனதில்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு யோகா பண்ணினா நல்லா இருக்குமோ, ஒருவேளை நம்ம இங்கே போனால் நான் ஈஷா போனால் நல்லா இருக்குமோ, ஆலியார் போனால் நல்லா இருக்குமோ, நம்மளுக்கு பக்கத்தில் ஆலியார் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம அங்கே போனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு எப்போவுமே சாமி கும்பிட்றப்பெல்லாம் அதை நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு அதை எப்படி கொடுத்துதுங்கிறது எனக்கு உடம்பே அப்படியே புல்லரிக்குது. இப்போ எனக்கு அது தானாக வந்துச்சு. நான் கோயிலில் கிருத்தியில் பூஜைக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்க. அப்போ தனலட்சுமி மேடம் சொல்கிறாங்க, இப்படி மனவளக்கலை பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கிற கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக ஆனமலை கிராமத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வேணும்னு நினச்சேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எங்கள் செல்வபுரம் ஏரியாவில் இருக்கிறவங்களும் அதில் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் வீடுக்கு எல்லாம் போய் கேன்வாஸ் பண்ணி இம்மிடியேட்டாக அடுத்த நாள் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த இது எல்லாத்துக்குமே கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றல்ங்கிறது உண்மையாகவே நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணி அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பேக் பெயின், பயங்கர பேக் பெயின் வரும். குனியவே முடியாது. ஏதாவது ஒரு பொருள் கீழே எடுக்கணும்னா கூட யாராவது அதை எடுத்து கொடுக்குற அளவுக்கு. இப்போ எனக்கு அப்படியே இல்லை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 4:30 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் காலையில் எப்படி இருக்கிறேன்னு ஈவினிங் வரைக்கும் அதே ஆக்டிவாகவே இருக்கிறேன். இப்போ எனக்கு யாராவது எதையாவது சொன்னால் கூட எனக்கு என்னோடய கர்மாலிருந்து அது ஒன்று கழிஞ்சிட்டு இருக்குது. நம்ம போன ஜென்மத்தில் என்னெல்லாம் செஞ்சனோ அது எனக்கு சனி பகவான் எனக்கு அது உணர்த்திட்டு இருக்கிறாரு. இந்த தப்பெல்லாம் நீ செய்யாது, நீ செஞ்சதுக்கான பனிஷ்மெண்ட் இதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க அந்த அளவுக்கு எனக்கு நிறைய தியானத்து மூலமாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மன அமைதி எப்படி வச்சுக்கணும், அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசணும், யாராவது பேசினா கூட திருப்பி நீ அது கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல என்னை நான் நிறைய ரியலைஸ் பண்ணிட்டேன், உணர்ந்து. இப்போ எனக்கு அப்படியே உடல் மன எல்லாமே வெயிட்லெஸ் அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி இருக்குது. தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படியே மேலே அப்படியே ஒரு 2 ரெக்கம் மட்டும்தான் இல்லை. அந்த மாதிரி அப்படியே பறந்துட்டு இவங்க ரிலாக்ஸேஷன் சொல்கிறப்ப நான் இந்த உலகத்துக்கே வர்றேன். அந்தளவுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே எனக்கு இது எவ்வளோ எனக்கு பணம் கொடுத்தாலும் இந்த இது எனக்கு வரவே செய்யாது. தனியாக நான் இண்டிவிஜுவலாக போய் பழகினாலும் எனக்கு என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட நான் இது இந்த பயிற்சி எடுத்துக்கிறது எனக்கு உண்மையாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மகரிஷி ஐயாவுக்கு நான் என்ன நினச்சனோ அதை எனக்கு கொடுத்துட்டாரு. அது எனக்கு ரொம்ப நன்றி. அப்பாத்துறை ஆசிரியர்களுக்கும் தனலட்சுமி ஆசிரியருக்கும் மற்ற பிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடன் இந்த மனவளக்கலை பயிற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி.